வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோல பார்க்க போறது 2 கொரியன் படங்கள், அதுவும் தமிழ் டப்பிங்லேயே வந்துருக்குது. ஏகப்பட்ட கொரியன் படங்கள் வாரத்துக்கு 2ங்கிற மாதிரி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை படங்கள் வரப்போகுதுன்னு தெரியல. பட் இந்த படம்லாம் லாக்டவுன் டைம்லயே கொரியன் உலகத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சதுமே இதெல்லாம் அப்பவே முடிச்சு தள்ளி ஆச்சுறான்ற மாதிரி அப்பவே நீங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. பட் இப்ப தமிழ் டப்பிங்ல வந்ததுனால இனிமே நிறைய பேர் ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால இந்த 2 படத்தை பத்தி இப்ப தமிழ் டப்பிங்காக பேசலாம்னு. ஒரு படம் யூடியூப்ல ஃப்ரீயாவே இருக்குது, இன்னொன்னு ஓடிடில இருக்குது. அந்த விஷயத்தையும் இதுல சொல்லிடுறேன். சும்மா சொல்லக்கூடாது, தமிழ் டப்பிங் எப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்குது, நல்ல ஒரு எஃபர்ட் போட்டுருக்காங்க. 2 படமே தமிழ் டப்பிங் நீட்டா இருக்கு. அண்ட் இந்த 2 படத்துல ஒன்னு கிளாஸான படம்பா, இன்னொன்னு வந்து இந்த பக்கா கமர்ஷியல் படம் வாங்கல அந்த மீட்டர்ல இருக்கும். அது எல்லாருக்குமே செட் ஆகும். இந்த கிளாஸான படம் ஆஹா செம்மையான கேரக்டர்ஸ் வச்சு பண்றாங்கல்ல, சிம்பிளான விஷயத்த நல்லா செதுக்கிருக்காங்கப்பா அப்படிங்கிற ஃபீல இந்த படம் கொடுக்கும். சரி, 2 படத்தை பத்தி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் மாஸ் ஏரியாவை பக்கா கமர்ஷியல் படத்தை முடிச்சு விட்டுறலாம். வெட்டரன் அப்படிங்கிற கொரியன் படம், இது யூடியூப்ல ஃப்ரீயாவே இருக்கு. இதுல கதை என்னன்னா, ஹீரோ வந்து போலீஸா இருக்கிறாரு. அவங்க டீமே ஒரு மாதிரி ஃபன் வைப்ல ஒரு கேஸை முடிக்கிறாங்க, இல்ல குற்றவாளியை பிடிக்கிறாங்கன்னா டீமா சேர்ந்து கலவரம் பண்ணிட்டு காமெடி கலந்து அப்படியே அந்த கேஸ்லயும் ஸ்ட்ரிக்டா அந்த குற்றவாளியை பிடிச்சிருவாங்க. இப்படி ஃபன் பண்ணிக்கிட்டே கூடவே ஸ்ட்ரிக்டாவும் எல்லா கேஸையும் பாத்துக்கிற ஆளுங்க தான். அப்படிப்பட்ட ஹீரோ மிகப்பெரிய வில்லன் கூட கிடையாது. அவங்க ஒரு சைக்கோ பயபிள், ஈகோ பிடிச்ச கழுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான கேரக்டர் தான் வில்லன் கேரக்டர். அப்பேற்பட்டவன் ஒரு மிகப்பெரிய தப்பு செய்யறான். அந்த தப்ப எப்படி நிரூபிச்சு உள்ள தள்ளுறான், அதுதான் இந்த படம். கொஞ்சம் ஆக்ஷன் ரூட்ல, கொஞ்சம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ரூட்ல, தேவையான இடத்துல எமோஷன் எல்லாமே கலந்த ஒரு பக்கா கமர்ஷியல் படம் இது. கடைசியில ஒரு குட்டி கேமியோ வரும், ஏ தலைவரே நீங்க எங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மூமெண்ட் நிறைய பேருக்கு ஷாக் ஆகும். பெரிய மூமெண்ட்லாம் இல்ல, ஆனா அவர் திடீர்னு கேமியா வரும்போது உங்களுக்கு எக்ஸைட் பண்ணும். அண்ட் வில்லன் கிட்ட ரீச் பண்றதுக்காக இவர் இந்த கேஸ்ல கண்டுபிடிக்கிற விஷயங்கள்னு சொல்லி, அதுக்கப்புறம் வில்லன் வழக்கம் போல அவன் எல்லாத்தையும் களைச்சு விடுறத, ஆட்டத்தையே களைச்சு விடுற அவன் வேலைகள்லாம் பார்ப்பான்ல, அந்த விஷயங்களும் தேவையான அளவுக்கு இருக்கும். ஹீரோ எப்படி வில்லன் கிட்ட ரீச் ஆகிறாரு, வில்லன் எப்படி உள்ள தள்ளுறாருங்கிற அந்த விஷயத்த கொஞ்சம் நல்லாவே கொண்டு போவாங்க. எங்கேயுமே போர் அடிக்காத ஒரு மாஸ் கலந்த படம். சோ இந்த படத்துல தேவையான அளவுக்கு குட்டி பையன் மேல பாசம் வர்றது, அப்புறம் வில்லன் மேல கோபம் வர்றது, ஹீரோ மேல நம்பிக்கை அதிகமாவே இருக்கிறது. எப்பா அவன் எந்த நிலைமையிலேயே இந்த கேஸை முடிச்சு விட்டுருவான்ப்பா அப்படிங்கிற நம்பிக்கையை நமக்கு ஃபீல் பண்ண வைக்கிறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. ஃபேமிலியாவே இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். அண்ட் முக்கியமா வில்லன் கேங்லயே ஒரு கேரக்டர் மேல ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கோபமும் வரும், சில டைம் பாவமும் வரும். அப்படி வில்லன் கேங்ல ஒரு கேரக்டருமே நீட்டா இருக்கும். சோ பக்கா மாஸ் கமர்ஷியல் படம் என்பதனால தேவையான அளவுக்கு ஆக்ஷன், சில பல ட்விஸ்ட்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பெரிய ட்விஸ்ட்லாம் இல்ல, சில பல ட்விஸ்ட்கள் இருக்கும். சோ இது ஃபேமிலியா பார்க்கறதுக்கு செட் ஆகக்கூடிய படம். தாராளமா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. 2வது படத்துக்கு வரேன். கொஞ்சம் கிளாஸான படம், பிட்டர் ஸ்வீட் லைஃப்ன்ற படம். இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. இது எல்லாருக்கும் செட் ஆகிற படம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சிம்பிளான ஒன்லைனை வச்சுக்கிட்டு அந்த ஒன்லைனுக்குள்ள எல்லா கேரக்டர்ஸ் வச்சு செம்மையா கொண்டு போயிருப்பாங்க. இது செட் ஆச்சு அப்படின்னாக்க செம்மையா பிடிக்கும். இல்லைன்னா ஏங்க ரொம்ப சிம்பிளான விஷயத்தை வச்சே ரொம்ப போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு தோணலாம். ஸோ இந்த மார்ஸ் கமர்ஷியல் விஷயங்கள், ஆஹா ஆக்ஷன் அதிகப்படியா இருந்துகிட்டே இருக்கணும், 10வதுக்கு ட்விஸ்ட் நிறைய போகணும், அதுக்கு தானே கொரியன் படம் பக்கம் வந்தேன் அப்படின்னா இதுல அப்படிப்பட்ட ட்விஸ்ட்கள்லாம் இருக்கவே இருக்காது. இதோட ஒன்லைனே ரொம்ப சிம்பிளானது. 100 நல்லது செஞ்சாலும் ஒரே ஒரு கெட்டது பண்ணு வச்சுக்கோங்க, மொத்தத்தையும் மறந்து உனக்கு கெட்டவனா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு பாஸ் வந்து அவனுடைய அடியாளனா ஹீரோ கிட்ட சொல்லுவாரு. அந்த விஷயம் தான் ஒட்டுமொத்த படமே. ஹீரோ அவனுடைய பாஸ் கிட்ட அடியாளா, கிட்டத்தட்ட விசுவாசமான ஒரு ஆளா இருக்கிறாரு. அவர் வந்து போய் மிரட்டிட்டு வாடா அப்படின்னு ஒரு வேலையை கொடுத்தா போறோம், போய் தலையவே வெட்டிட்டு தூக்கிட்டு வர அளவுக்கு அவருக்கு எந்த கேள்வியே கேட்க மாட்டாரு. அவர் ஒரு விஷயம் சொன்னாருன்னா, ஒரு வேலை கொடுத்தாருன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு வரணும், அதான் நம்மளுடைய ஒரே வேலைன்னு விசுவாசமா இருக்கிற ஆள் தான் நம்ம ஹீரோ. பட் அவருக்குன்னு இந்த லவ் லைஃப், அவருக்குன்னு இந்த பாசம், நேசம், எமோஷன்லாம் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட ரோபோ மாதிரி தான் இருக்குது அவரு. அப்படி ஒரு நாள் பாஸ் வந்து ஒரு புது வேலையை கொடுக்குறாரு. டேய் இந்த வேலையை நான் யாரை நம்பியும் கொடுக்கல, ஏன்னா யார் மேலேயும் நம்பிக்கை வரல, உங்ககிட்ட தான் இந்த ஒரு வேலையை கொடுக்குறேன், ஏன்னா நீ எமோஷன் இல்லாத ரோபோ, அதனால இந்த வேலையை நான் கொடுக்குறேன், இதை முடிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சிம்பிளான ஒரு வேலையை கொடுக்க, அந்த வேலையினாலதான் இப்ப ஹீரோவுக்கும் பாஸ்க்குமே தகராறு வந்து அதுக்கப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது, அதுதான் மொத்த படம். இதுல ஹீரோவும் பாஸும் பேசிக்கிற இடம் இருக்குல்ல, நிறைய பேசிக்கவும் மாட்டாங்க. அவங்க பேச வரதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் நமக்கு இங்க ஃபீல் ஆகும். ஸோ அந்த மூமெண்ட் எல்லாமே செம்மையா இருக்கும். 10வதுக்கு ஹீரோவை போட்டு தள்ள ஒரு கேங் பெரிய வேலையை பார்ப்பாங்க. அந்த மொத்த சீக்வன்ஸுமே செம்மையா இருக்கும். முக்கியமா ஒரு பொண்ணு கேரக்டர் வரும், ஏமா நீதாமா மொத்த வில்லங்கத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டருமே நல்லா இருக்கும். இதுல ஹீரோவோட கேரக்டர் இல்ல, இந்த பாஸோட கேரக்டருமே, டேய் எனக்கு விசுவாசமா இருந்தவன் எப்படி இந்த விஷயத்த பண்ணுவான், அங்க ஹீரோ கேரக்டர் என்னுடைய பாஸ் தானே, அவனுக்காக நான் நாய் மாதிரி உழைச்சிருக்கேன், என்ன போய் இப்படி பண்ணுவானா இப்படின்னு அந்த ஈகோ எழுதி பாக்குறது. 2 கேரக்டரும் உட்கார்ந்து பேசினா ஒரு செகண்ட் முடிகிற விஷயம், ஆனா அது எவ்வளவு பெரிய பூதாகரமா வெடிக்குங்கிறத ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படம் முழுக்க இந்த கதைலாம் ரொம்ப சிம்பிள் கதை தான். ஆனா இந்த கதை அப்படிங்கிறத விட அந்த கேரக்டர்ஸ் ஃபீல் பண்றது, அந்த கேரக்டர்ஸ் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போறாங்க, அதுதான் இந்த படமே. இல்ல நீ என்ன சொன்னாலும் இந்த கொரியன் படத்துல ஆக்ஷன் அதிகமா வேணும், கிரைம் த்ரில்லர் விஷயங்களா இருக்கணும், ட்விஸ்ட் நிறைய இருக்கணும்னா அப்பெல்லாம் இல்ல இருக்காதுப்பா. ஆனா ஆக்ஷன் ஏரியாலாம் கொஞ்சமா இருந்தாலும் அது ஒன்னொன்னு சும்மா நறுகுன்னு இருக்கும். முக்கியமா ஹீரோவை போட்டு தள்ளுற அந்த விஷயமா இருக்கட்டும், ஹீரோ காலி பண்றது, அவன் கோவப்பட்டு சின்ன சின்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுன்ற மாதிரி ஆக்ஷன் ஏரியா தேவையான அளவுக்கு இருக்குது. மற்ற ஏரியாலாம் கம்மியான அளவுக்கு இருக்கும். முக்கியமா இது கேரக்டர்ஸா அவங்க எப்படி மாறுறாங்கன்ற விஷயத்தை நோக்கி போறதுனால கொஞ்சம் கிளாஸான ரூட்ல போயிடும்.
அதனால நிறைய பேருக்கு செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப இழுக்கிறாங்களோ, ரொம்ப ஸ்லோவா போகுது அப்படிங்கிற ஃபீல் வரும். எனக்கு இந்த கேரக்டர்ஸ் செம்மையா கொண்டு வந்தீங்கடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஸோ மாசா கமர்ஷியலா ஒன்று வேணும்பா, கொரியன் படம் எதுக்காக வரணும், அது எனக்கு இருக்கணும் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் படம். ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை எவ்வளவு டீப்பா அந்த கேரக்டர்ஸ் வச்சு விளையாடுறாங்க அப்படி ஒன்று பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இருக்கிற எல்லா கொரியன் படத்தையும் தூசி தட்டி தமிழ் டப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, நல்லாவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் எல்லா நல்ல படங்களுமே அடுத்தது தமிழ் டப்பிங் வந்துடும் நினைக்கிறேன். தமிழ் டப்பிங் ரசிகர்களே, கொஞ்ச நாள்ல நீங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு தேவையான அளவுக்கு எல்லா கொரியன் படமும் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் என்னென்ன கொரியன் படங்கள்லாம் தமிழ் டப்பிங் விட்டா நல்லா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கொரியன் படம் மட்டும் தமிழ் டப்பிங் வரட்டும்டா, இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.